கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். ஏற்கனவே ஆண்டவர் இந்த மந்தையில பேசின ஒரு ட்ரூத்து ஞாபகம் இருக்கணும்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். தேவனுடைய வசனம் பிசாச அச்சுறுத்துவது இல்லை. ஆண்டவர் சொல்லி கொடுத்துக்கிறாரா? தேவனுடைய வசனம், பைபிள் வசனம் பிசாச அச்சுறுத்துவது கிடையாது. ஏன் சொல்லுங்க? அவனே வசனத்தை பயன்படுத்துறவன் தான். இதை நம்ம புரிஞ்சிக்காம அலமாரில இந்த வசனத்தை வைங்க பிரதர், வீட்டு வாசல் இதை வைங்க பிரதர், வேப்பிலை கட்டி லெமனை கட்டி வைக்கிற மாதிரி வசனம் தொங்க விடுங்க பிரதர், பிசாசு வரமாட்டான், அண்டமாட்டான். தூங்கும் போது பைபிள்ல தலைமாட்டில் வச்சு படுங்க பிரதர், கெட்ட கனவு வராது, பிசாசு அண்டமாட்டான். இது எல்லாமே நமக்கு பைபிளை பத்தி தெரியல, அதனால சொல்ற அட்டூழியங்கள் இதெல்லாமே. திரும்ப சொல்றேன், தேவ வசனம் பிசாச அச்சுறுத்துவது கிடையாது. தேவ வசனத்துக்கு தேவ வசனத்தை காமிச்சா பிசாசு பயப்பட மாட்டான். ஏன்னா அவனே அதான் யூஸ் பண்றான். எப்படி பயப்படுவாங்கிறேன்? பயப்பட மாட்டான். எல்லாருமே சொல்றாங்க வசனத்தை சொல்லும்போது பிசாசு நடுங்கிறதே, இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது பிசாசு அதான் என்ன கதைன்னு சொல்ல வரேன், என்னன்னு சொல்ல வரேன். அதே மாதிரி நாம கொடுக்கிற பதிலும் அவனை திருப்திப்படுத்துறதே இல்லை. அவர் கேள்வி கேட்கிறான், சந்தேகத்தை கொடுக்குறான், நாம அதுக்கு ஆன்சர் பண்ணணும். அப்பா அப்படி நம்ம போறதே கிடையாது. நம்ம கொடுக்கிற பதில் அவனை திருப்திப்படுத்துறதே இல்லை. என்ன சொல்ல போனா, தேவன் தருகிற ஆன்சரே அவனை திருப்திப்படுத்துறதே இல்லை. நீங்களும் நானும் ஏமாத்துறோம். புரிஞ்சுட்டீங்களா? இதான் பிசாசின் இயல்பு. வேத வசனத்துக்கு அவன் பயப்படுறதும் இல்லை, நாம கொடுக்கிற பதில் அவனை திருப்திப்படுத்துறதும் இல்லை. அதனால வசனத்துக்காகவோ நம்முடைய பதிலுக்காகவோ அவ ஓடுறது இல்லை. தெளிவா 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 புரிஞ்சுக்குங்க. கிறிஸ்தவமே தெளிவா புரிஞ்சுங்க. நீங்க வசனத்தை சொன்னதுனால ஓடுறதே இல்லை, நீங்க பதில் சொல்லிட்டதுனால கரெக்டா சொல்லிட்டான் அது ஓடுறதே இல்லை. அப்ப எதுங்க ஓடுறான்? அப்படின்னா நம்முடைய கான்பிடன்ட் நிமித்தமே நம்மளை ஒண்ணும் செய்ய முடியாம இருக்கிறான். கான்பிடன்ட் வசனத்துல உங்களுக்கு இருக்கிற கான்பிடன்ட், உன்னதமானவர் மறுபடியும் தான்டா இருக்கேன், சர்வ வல்லவர் நிழல் தான்டா இருக்க, அழுத்துறீங்கல்ல, இந்த கான்பிடன்ட்டுக்கு அவன் இருக்க முடியல. இதுதான் அவனை அச்சுறுத்துது. இதுதான் உங்களை அவனால ஒண்ணு செய்ய முடியாம நிக்கிறான். எது? தெளிவு, நிச்சயம், ஸ்திரம், உறுதி. இயேசுனத்துல போனா சும்மா போக மாட்டான். நீங்க கான்பிடண்டா சொல்றதா ஓடுவான். நாம கான்பிடண்டா இருக்கிறதுனாலதான் பிசாசாலும் நம்மளை மாத்த முடியல, நம்மளும் செய்ய முடியல. பிசாசு கான்பிடண்டா இருக்கிறதுனாலதான் தேவனாலே அவனை மாத்த முடியல. ஏங்க பிசாசை இவரால திருத்த முடியல, மாத்த முடியலன்னா நாங்க சரியாத்தான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. நல்லா செக் பண்ணி பாடுறாங்க. என்னத்த 1000 முறை செக் பண்ணியாச்சு, நாங்க சொல்றதா சரி, தெய்வமாக முடியும்னா முடியும். அவர் எங்களை மாதிரி இருந்தா தெய்வமாகி வந்திருக்கிறாரு, எங்களுக்கு தெரியாமையா இருக்கு. கொஞ்சம் செக் பண்ணியாச்சுற. கான்பிடன்ட். இப்ப எதுக்கு சொல்ல வரானா, கான்பிடன்டினுடைய பவர், அவனுடைய வீரியம் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஒரு பாயிண்ட்ல, ஒரு கருத்துல, ஒரு செய்தியில, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நமக்கு இருக்கிற கான்பிடன்ட் நம்மளை என்னென்னமோ பண்ணிரும். கான்பிடன்ட் உறுதியா, விசுவாசம், நிச்சயம். தேவன் நமக்கு பயம்லாவியை கொடாமல் தெளிந்த புத்தி, தெளிவு, நிச்சயம். இங்க கான்பிடன்ட் இல்லாம பக்கம் பக்கமா நீங்க எழுதிட்டு போனாலும் இன்னும் தொடாது மக்களை. நீங்க ஒரு பாயிண்ட் எழுதிட்டு போனாலும் அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து பிறக்கும் பாருங்க செய்தி. அதான் கான்பிடன்ட்.
கான்பிடண்டின் மகத்துவங்கள், அருமை பெருமைகளை ஆண்டவர் பேசுறார். அதனால ஆண்டவருக்கு நமக்கு பாடம் சொல்லித்தறது மேட்டர் இல்ல. கற்றுக் கொடுத்த பாடத்துல இவனுக்கு கான்பிடன்ட் தரணுங்கிறது அவருக்கு மேட்ரு. கான்பிடன்ட் இவனுக்கு வேணும். அதான் பவுல் எழுதுவார் இப்படி பேர்ல, எதிர்க்கிறவர்களால் நீங்கள் ஒன்றிலும் மறலாதிருக்கிறார்கள். மறலக்கூடாது. எதிர்க்கிறவனை ஆதாயப்படுத்துறதோ இல்லையோ அது ரெண்டாவது, நாம பின்வாங்கிடக்கூடாது. அதான் கான்பிடன்ட். கான்பிடன்டினுடைய இது ஸ்பிரிச்சுவலுக்கு மட்டும் கிடையாது, வாழ்க்கைக்கே தேவையானது. கர்த்தருக்கே காத்திர அவன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவார். எல்லாமே இந்த கான்பிடன்ட் உள்ள வந்துட்டே இருக்கும். அவரே பயங்கரமான ரகசியங்களை ஒருத்தனை கொடுத்துட்டோம், அந்த ரகசியத்துல அவருக்கு கான்பிடன்டா கொடுக்கல அப்படின்னா என்ன செய்ய? அதை வச்சு என்ன செய்ய? இதெல்லாம் நான் பட்டு அறிஞ்சவன், நல்லா சொல்றீங்க ஆண்டவரே, புதுசா சொல்றீங்க ஆண்டவரே, ஆனா நிக்க முடியலையே அப்படின்னு அவர்கிட்ட கேட்ட காலங்கள் நிறைய இருக்கு. ஆனா நிக்க முடியலையே, புதுசா இருக்கு, நல்லா இருக்கு, சரியாவும் இருக்கு, ஆனா சரிதாங்கிற அந்த கான்பிடன்ட் வரமாட்டேங்குதே. அது வராம புது புது பொருளா நீங்க காமிச்சு என்ன செய்ய? நான் கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அதான் கான்பிடன்டின் பவரை பாருங்க. ஆனா அந்த கான்பிடன்ட் அவ்வளவு ஈஸியாவும் வந்துடாது, கிடைச்சிடாது. ஐயோ, இது ஒரு பெரிய ப்ராசஸ். அவர் ஒரு பாடமா கத்துக் கொடுக்க ஒரு ப்ராசஸ், அதுக்கப்புறம் அந்த பாடத்தினால ஒரு கான்பிடன்ட் கொண்டு வருவார் பாருங்க, அது பெரிய ப்ராசஸ், பெரிய ப்ராசஸ். கர்த்தர் நல்லவர். மனமறிய எந்த தப்பும் தான் பண்ணல அப்படிங்கிறதுல யோபு கான்பிடண்டா இருந்தாரு. தன் மனமறிய நான் எந்த தப்பும் பண்ணலடா, ஃப்ரெண்ட்ஸு சொன்னா கெடுத்து தொடங்கிடா, நான் மனமறிய மனசரிய நான் ஒரு தப்பும் பண்ணல அப்படிங்கிறதுல யோபு கான்பிடண்டா இருந்தார். அதனால சிநேகிதர்களால யோப அவங்க வழிக்கு இழுக்கவே முடியல. திரும்ப திரும்ப யோபு சாதிச்சு நின்னார். கான்பிடன்ட், தெளிவு, நிச்சயம். தேவனை பற்றிய தன்னுடைய புரிதல்ல யோபு கான்பிடண்டா இருந்தார். அதான் இவ்வளவு நடந்த பிறகு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாள் பூமியின் மேல நிற்பாரு, அந்நிய கண்கள்ல என் கண்களையே காணும். இத ஓட்டை எடுத்து சொரணிட்டு சொல்லிட்டு இருக்கிறார் யோபு. ஓட்டை எடுத்து பருவ சொரணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பேசுறாரு யோபு. எதனால முடிச்சு? கான்பிடன்ட். அதனால எல்லாத்தையும் விட நமக்கு தேவை நிச்சயம், தெளிவு. நான் புரிஞ்சிருக்கிறது சரிதான், நான் எழுதியிருக்கிறது சரிதான், நான் பேசுறது சரிதான், நான் செய்யறது சரிதான் அப்படிங்கிற குத்து மதிப்பா குருட்டுத்தனமா கான்பிடண்டா இருக்கக்கூடாது. இது ஒரு கூட்டம் இருக்காம பாருங்க, பிசாசு அப்படி இருக்கக்கூடாது. அதாவது ஒரு செய்தி கரெக்டா இருந்தா மட்டும் தான் கான்பிடண்டா இருக்க முடியும் கிடையாது. செய்தி தப்பா இருந்தாலும், அண்டர்ஸ்டாண்டிங் தப்பா இருந்தாலும், அதுலயும் நாம கான்பிடண்டா இருக்க முடியும் என்பதற்கு பிசாசு நல்ல எடுத்துக்காட்டு. அதனால கான்பிடண்டா ஒருத்தர் இருந்தாலே கரெக்டுங்க, கான்பிடண்டா ஒருத்தர் பேசினாலே சரிங்க, நோ அப்படி முடிவெடுத்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனையோ மதத்துல அவங்களுடைய மார்க்கத்தை அடிச்சு தூள் கிளப்புறாங்க. அவங்கள நீங்க அசைக்கவே முடியாது. அப்ப சரியா? ஆமேன், ஆமேனா? இப்ப கான்பிடன்ட் அப்படின்னாலே டக்குன்னு நம்பிடக்கூடாது. எவ்வளவு கான்பிடண்டா பேசுறாங்க, கரெக்டா இருக்குமோ அந்த முடிவுக்கு வரக்கூடாது. அந்த முடிவுக்கு வரக்கூடாது. அதை சேர்த்து பதிவு செய்யறேன், அந்த முடிவுக்கு வரக்கூடாது. ஆமேன். அப்ப யோபை ஒண்ணு செய்ய முடியல, தேவன் விட்டு யோபை பிரிக்கவும் முடியல. இந்த மாதிரியான கான்பிடண்டான ஆட்களை தான் தேவன் எதிரியின் களத்துக்கு அனுப்பி வைக்கிறார். சும்மா 4 விஷயம் தெரிஞ்சவங்க அப்பெல்லாம் அனுப்ப மாட்டாரு. எதிரியுடைய களத்துல போய் நிக்கணும்னா கான்பிடன்ட். ஆமா,
ஸ்பீக்கிங் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி கான்பிடண்டான ஆட்கிட்ட தான் எதிரியும் அனுப்பி வைப்பார். சும்மா தொலைதளம் இருக்க ஆட்களை எதிரி அனுப்பிக்க மாட்டாரு. முடிஞ்சு போச்சு. அவன் அங்கிருந்தே நாக்கு நீட்டி போயிட்டே இருப்பான். கிட்ட வர அவசியமே இல்லை. யோபிட்ட தேவன் பிசாசு கையில விட்டதுக்கு சும்மாவே இல்லை. கான்பிடன்ட். நீ என்ன வேணாலும் பண்ணு, நம்மால் மட்டும் போக மாட்டான். போட்ட எல்லாம் ஆண்டவர் செய்வாரு. நீங்கள் அறியாது இருக்கிற கர்த்தரை அறிவிப்பதற்காகவே தேவனை அழைத்திருக்கிறார். எப்பவுமே அதை சொல்லுவேன் நான். நீங்கள் அறியாது இருக்கிற கர்த்தரை அறிவிப்பதற்காகவே தேவனை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கடவுள் இந்த மாதிரி பார்க்கிற பார்வை. அதனால கான்பிடண்டா இருந்தாதான் எதிரி அனுப்பிப்பாரு. யோவை பத்தி ஏன் பேசுறீங்க, அவனை பத்தி ஏன் பேசுறீங்க, வந்துட போறான், பயப்பட வேண்டாம். நீங்க கான்பிடண்டா இருங்க. நீங்க கான்பிடண்டா இல்லாத பட்சத்துல தேவன் அவனை அனுப்ப மாட்டார். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். நீங்க கான்பிடண்டா இல்லாத பட்சத்துல தேவன் பிசாச உங்களிடத்துல அனுப்ப மாட்டார். இது எந்த அளவுக்கு பெரிய உண்மையோ, உங்களுக்கு கான்பிடன்ட் கொண்டு வருவதற்காகவே பிசாசு உங்களிடத்துல அனுப்புவார். இதுவும் உண்மை. எப்படி இருக்கா? அப்ப உங்களுக்கு கான்பிடன்ட் வேணும்னாலும் துறை தேவைப்படுது. இங்க கான்பிடன்ட் ஆயிட்டாலும் துறை வருவாரு. ஆமீன். யோபுக்கு இவ்வளவு கான்பிடன்ட் இருந்ததுக்கு பிசாசுக்கு பங்கு இருக்கு. நீ என்ன நினைச்சிடக்கூடாது. ஆமா. கோதுமையை சுளையிலே பிடிக்கிறது போல பிடிக்க உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் முடிந்து போகாத பிடிக்கி வேண்டிக் கொண்டேன். நீ ஸ்திரப்பட்ட பின்பு அண்டர்லைன் வேர்டு. நீ குணப்பட்ட பின்பு ஸ்திரப்பட்ட பின்பு, நீ ஸ்திரப்பட்ட பின்பு, நீ நல்லா ரெடியான பின்பு, நீ நல்லா கான்பிடன்ட் ஆன பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படு. வேர்டு வந்துருச்சா? அப்ப நீ ஸ்திரப்பட்டால் ஒழிய சகோதரனை ஸ்திரப்படுத்த முடியாது. நீ ஸ்திரப்படணும் அப்படின்னா அவனை நான் அனுப்பி வைக்க வேண்டுமையா. பிசாசை பொறுத்த வரைக்கும் உங்களை நாசம் பண்ணணும்னு வருவான். தேவனை பொறுத்த வரைக்கும் கான்பிடண்டை இப்படித்தாண்டா கொண்டு வரணும்ட்டு விடுறாரு. தேவனுடைய பார்வை வேற, பிசாசுடைய பார்வை வேற. ஒரே காரியம். ஆமென். கர்த்தர் நல்லவர்.